மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கினை கண்டித்து சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற தமிழக அரசு மறுப்பு தெரிவித்த காரணத்தால் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சட்டப்பேரவை முன்பாக மறியலில் ஈடுபட முயன்றனர். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கினை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்று நாடு தழுவிய போராட்டம் நடைபெற்று வருகிறது. தமிழக சட்டமன்றத்திலும் மத்திய அரசின் தொழிலாளர் விரோத போக்கிற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்தார். இதையடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து காங்கிரஸ், புதிய தமிழகம், பாமக உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்களும் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினர். சட்டப்பேரவை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட முயன்ற எம்எல்ஏக்களை போலீசார் தடுத்த காரணத்தால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து அதே இடத்தில் அமர்ந்து சட்டசபை உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். மத்திய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத தொழிலாளர் விரோத கொள்கைகளுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அந்த அடிப்படையில் தீர்மானம் நிறைவேற்றாத காரணத்தினால் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய முறையில் சாலையில் அமர்ந்து எங்கள் கோரிக்கைகளை முழங்குவதற்காக வந்தபோது தமிழக காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் நடந்து கொண்ட விதம் கண்டிக்கத்தக்கதாக நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வேலை நிறுத்தத்தை ஆதரித்து மத்திய அரசாங்கம் சில நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றுதான் நாங்கள் கேட்டோம். அதற்கு அனுமதி மறுத்தது மட்டுமல்ல, எங்களுடைய அடிப்படை உரிமைகளையும் பறிக்கக்கூடிய முறையிலே சபாநாயகர் நடந்து கொண்டார். நாங்கள் வெளிநடப்பு செய்து வந்திருக்கிறோம். வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய முறையிலே மறியல் செய்வதற்காக இங்கே வந்தோம். காவல்துறை எந்த விதமான நியாயமும் இல்லாமல் நாங்கள் மறியல் செய்வதற்கு சாலைக்கு செல்வதற்கு முன்னமேயே எங்களை இங்கே மறித்து இப்படி அடாவடி செய்து கொண்டிருக்கிறார்கள். மறியலில் ஈடுபட முயன்றபோது காவல்துறையினர் அடக்குமுறை காரணமாக எம்எல்ஏக்கள் இருவர் காயமடைந்ததாகவும் காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி குற்றம் சாட்டியுள்ளார். நாங்கள் சாலையை நோக்கி வரும்பொழுது சாலைக்கு செல்லும் முன்னாலேயே எங்களை தடுத்தது மட்டுமல்ல, காவல்துறையை வைத்து இந்த அராஜக போக்கில் இங்கு இருக்கக்கூடிய இந்த கம்பியை வைத்து என்னையும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை அவர்களையும் தலையில் கம்பியை வைத்து ஓங்கி அடித்திருக்கிறார்கள்.